டீ டைம். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நேரிலேருந்து ஸ்கூல் சமச்சீர் புக்கு 6th புக்கில் பொதுத்தமிழ் பகுதியில் ஒவ்வொரு பருவத்தில் இருக்கக்கூடிய இயல்களை வரிசையாக பார்த்துக்கிட்டே போவோம். ஃபுல்லாக இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டு ஏரியானெலாம் பிரிக்கலை. ஃபுல் அண்ட் ஃபுல்லு புக்கவே ரீட் பண்ணிடுவோம். அதில் புக் பேக் கொஸ்டின் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா பார்த்துட்டு போவோம். நீங்கள் உங்களோட வேலை இதை ஒரு இடம் கேளுங்க. டைம் கிடைக்கிறப்ப உங்களால் படிக்க முடியாத சூழ்நிலை இருக்கப்போ கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிருக்கோம். எல்லாத்துக்கும் புரியன்றதுக்காண்டி தான் ஸ்லோவாக போகிறது. கேளுங்க. இப்போ ஹெட்செட்டு போட்டு கேளுங்க. நைட்டு தூங்குறப்ப ஃப்ரீ டயத்தில் கேளுங்க. மற்ற நேரம் புக்ஸை நல்லா ரீடு பண்ணுங்கள். ஒரு இடம் கேட்குறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் கண்டிப்பாக. சரி, ஆரம்பிக்கலாம். நமது நாட்டுப்பண்ணை எழுதியவர் யார் அப்படின்னே கேள்வி வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி டிஎன்பிசியில் வந்து ஜனகணமன அப்படின்றது வந்து நாட்டுப்பண். மகாகவி ரவீந்திரநாத் தாகூர். சரிங்களா? தமிழ் தாய் வாழ்த்தை பாடியவர் யாருன்னு கேட்டால் மனோன்மணியம் பே. சுந்தரனார். சரி, இப்போ இந்த இதில் வந்து பொருளடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 3 பகுதி கொடுத்துருக்காங்க. 3 இயல்: மொழி, தமிழ் தேன், இயற்கை, இயற்கை இன்பம், அறிவியல், தொழில்நுட்பம், எந்திர உலகம் இப்படி கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக அந்த 2ஆம் பக்கத்துலேருந்து 69 மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் வரைக்கும் ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஃபுல்லாக வரிசையாக பார்த்துருவோம். ஓகே. தமிழ் தேன் இயல் 1. இதனோட கற்றலோட நோக்கங்களை வந்து கொஞ்சம் படித்து பாருங்கள். எல்லாருமே வந்து கற்றல் நோக்கங்கள் தானே, இதெல்லாம் என்ன சொல்லிக்க போகிறாங்கன்னு உள்ளே போகாதீங்க. வந்து ஸ்டார்டிங்கில் இதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு உள்ளே போங்க. எதுக்காக அதை அந்த கற்றல் நோக்கங்கள் கொடுத்தாங்கன்னா, நம்ம என்ன கற்றுக்கிற போகிறோன்றத வந்து ஃபஸ்ட்டு அதை வந்து ஒரு ஹெட்லைனாக சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதில் வந்து கொஸ்டின் வரும்னு நான் சொல்லவில்லை. அந்த அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்குரிய முன்னேற்பாடாக உங்களோட மூளை வந்து அதை எடுத்துக்கிறோம். செய்யுளின் பொருளை சொந்த நடையில் கூறுதல். செய்யுளின் பொருளை சொந்த நடையில் கூறுதல், எழுதுதல். தமிழ் மொழியின் இனிமையை உணர்ந்து போற்றுதல். தமிழ் மொழியின் தனிச்சிறப்புகளை பட்டியலிடுதல். தன்னம்பிக்கையுடன் தனக்கான இலக்குகளை உருவாக்குதல். எழுத்துக்களின் வகை, தொகைகளை அறிதல். இது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. தமிழ் தேன் அப்படின்றதுல தமிழோட பெருமைகளை எப்படி அதை எழுதுறது, எப்படி கூறுறது, எப்படி அதோட இனிமையை போற்றுறது, எப்படி அதனோட தனிச்சிறப்புகளை பட்டியலிடுறது, அந்த தன்னம்பிக்கை எப்படி வளர்த்துக்கிறது, எழுத்துக்களோட வகை, இலக்கண பகுதியில் எழுத்துக்களோட வகை, தொகைகளை அறிதல். இதெல்லாம் கற்றல் நோக்கங்களாக சொல்லியிருக்காங்க. சரி, கவிதை பேழை இயல் 1 இன்பத்தமிழ். நுழையும் முன்: நமது தாய்மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. தமிழ் இலக்கியங்கள் தமிழை போற்றுகின்றன. தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது. பாரதிதாசன் தமிழை பலவாறாக போற்றுகிறார். கண்ணே, மணியே என்று குழந்தையை கொஞ்சுவதும் உண்டு. அதுபோல அவர் நம் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போம். இது வந்து மனப்பாட பகுதியில் வந்து 3 2 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாத்தையுமே ஒரு தடவை ரீட் பண்ணிடுவோம். அந்த மனப்பாட பகுதியை 2 தடவை நான் ரீட் பண்ணுறேன். தமிழுக்கும் அமுதென்று பெயர். பெயர்னு கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த பாட்டில், நல்லா பாருங்கள். பேருன்னு தான் வரும். பேர் ஊர், பேர் நீர், பேர் ஊர், பால் வேல், வான் தேன், தோல் வால் அப்படின்னு வரும். இந்த எதிர்மறையாக இருக்கக்கூடிய வேர்ட்ஸை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கிறணும். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். சரி, அடுத்ததாக வந்து மனப்பாடப்பகுதி இல்லை, இருந்தாலும் இதை வந்து நம்ம எந்த இடத்துல புள்ளி வைத்த எழுத்து வரும், எந்த இடத்துல ஆச்சரிய குறி வரும், இந்த மயங்கொலி பிழைகளை நீக்குக, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம்
இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வரும். அல்லது ஒரு கூற்று காரணத்தில் இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் யாருன்னு சொல்லி கூட கேட்கலாம். அதனால் எந்த வரியுமே பொதுத்தமிழ் பிரிவை பொறுத்த மட்டும் ஒமிட் பண்ணாதீங்க. புக்கை வந்து ஃபஸ்ட்டு டைம் படிக்கும்போது நல்லா சொல்கிறீங்க இருக்குங்க. ஃபஸ்ட்டு டைம் படிக்கும்போது மட்டும்தான் நீங்கள் வந்து ரிஸ்க் எடுத்து படிக்க போகிறீங்க. அடுத்த தடவை திரும்ப நீங்கள் படித்த பாடத்தையே திரும்ப பார்க்கும்போது அதுக்கு பேர் ரிவிஷன் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாசிக்கும் போது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டமும் கண்டிப்பாக இருக்கும். அது எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் இருக்கும். அதை கடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு தான் இந்த முயற்சி. நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கேட்டுக்கோங்க. படித்ததுக்கப்புறம் ஒரு தடவை கேளுங்க. ஒரு 2 தடவை கேட்டுட்டு ஒரு தடவை படிக்கும் போது உங்களுக்கே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். அடுத்து ரிவிஷன் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய பகுதிகளை கடந்து போக முடியும். அதனால் டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 30% படிக்கிறீங்கனாலும் 70% இதில் இருக்கக்கூடிய வரிகளை வந்து உங்களோட காதுகளால் செவி வழியாக கேட்டிருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ கேட்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ குழப்பம் எதுவுமே இருக்காது. ரொம்ப தெளிவாக அடிக்க முடியும். அதனால் இதில் வரக்கூடிய வரிகள் என்னென்ன வரிகள் வருது அப்படின்னு ஒருத்தர் சொல்லி கேட்குறது ரொம்ப சிறப்பு. நல்லா படிக்கணும். கேட்குறது அதை விட அதிகமாக கேட்கணும். அதை தான் நான் சொல்ல வருது. ரைட். தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்ப தமிழ் எங்கள் அசதிக்குச் சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்குத் தோல் இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். இதை எழுதியவர் பாரதிதாசன். அப்போ இதில் இருக்க வரிகள் பூராமே சொந்தக்காரர் பாரதிதாசன். சொல்லும் பொருளும். நிருமித்த என்பதன் பொருள் உருவாக்கிய. சமூகம் மக்கள் குழு. விளைவு என்பதன் பொருள் வளர்ச்சி. அசதி என்பதன் பொருள் சோர்வு. பாடலின் பொருள். தமிழுக்கு அமுது என்று பெயர். இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது. தமிழுக்கு நிலவு என்று பெயர். இன்பத் தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது. தமிழுக்கு மனம் என்று பெயர். அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் ஆகும். தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது. நல்ல புகழ் மிகுந்த புலவர்க்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். தமிழ் எங்கள் உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றது. இன்பத் தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது. தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் ஆகும். நூல்வெளி. பாரதிதாசனோட இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். எனவே இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். இவர் பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார். இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு அவர் எழுதிய புக்குகள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது கற்பவை கற்றபின். எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க ஒரு பாட்டு. காசி ஆனந்தன் எழுதினது. தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்துணையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். இது காசி ஆனந்தன் கொடுத்தது. இந்த வரிகளை கொடுத்துட்டு இது யார் எழுதுனதுன்னு கேட்கலாம். மயங்கொலி பிள்ளையிலையும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது மதிப்பீடில் வரக்கூடிய புக் பே கொஸ்டின் ஃபுல்லாமே வந்து ஆன்சர் இல்லாமல் இருக்குது. நீங்கள் உங்கள் புக்கில் ஃபுல்லாக குறித்து படிக்கணும். இப்போ நான் ஆன்சர் சொல்லிடுறேன். ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு அசதியாக இருக்கும். நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று. என்று அப்படின்றது வேண்டு சொல்லி மாறும்.
ஆ அதில் இருக்கிறது ஆன்சரு. தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழங்கள். 4வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆ பகுதியில் இருக்குது. ஆ தமிழங்கள். அமுதன்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்ற. அமுது கூட்டல் என்றுன்னு தான் வரும். 5வது இருக்குது அமுதன்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று. ஆ பகுதியில் இருக்கிறது தான் வரும். அமுது கூட்டல் என்று, அமுதன்று. அடுத்து 6வது செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர், செம்பயிர். அடுத்ததாக இன்பத்தமிழ் பாடலின் கருத்துக்கு ஏற்றபடி பொறுத்துக. விளைவுக்கு நீர், வாழ்வுக்கு ஊர், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். விளைவுக்கு நீர், வாழ்வுக்கு ஊர், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். இது அடிக்கடி டிஎன்பிசியில் வந்து கேட்கக்கூடிய கேள்வி தான். இது நிறையா பேருக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். பொதுவாக வந்து விளைய வைக்கிறதுக்கு நான் வச்சுக்கோங்க. ஒரு விவசாயத்தில் வந்து ஒரு பொருளை விளைய வைக்கணும் அப்படின்னா நீர் தேவை. விளைவுக்கு நீர். ஒரு இடத்துல வாழணும்னா நமக்குன்னு ஒரு சொந்த ஊர் தேவைன்னு வச்சுக்கோங்க. வாழ்வுக்கு ஊர். இளமையாக இருக்கணும்னா பால் சாப்பிட்டா இளமையாக இருக்கலாம் நான் வச்சுக்கோங்க. இளமைக்கு பால். புலவருக்கு வேல். ஒரு புலவர் இருக்காருன்னா அது வேல் முருகனை வச்சுருப்பாருன்னு நான் வச்சுக்கோங்க. இது ஏன்னா அடிக்கடி கேட்க நிறையா பாடல் வரிகளில் வந்து இது வரும். அதனால் இப்படி ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. பாரதிதாசன் பாட்டு இது. அடுத்தது ஒரு ஓசையில் ஒத்த ஓசையில் முடியும் இயைபு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. பேர் எடுத்துக்காட்டு வந்து பேர் நேர். பேர் நேர். சரி, அதெல்லாம் எதுன்னு பார்த்துருவோம். இதில் இந்த பாடத்தில் கொடுத்துருக்க வந்து பேர் அப்படின்னா நேர் அமுதன்று, நிலவென்று. அடுத்தது பேர் நீர் ஊருக்கு விளைவுக்கு அப்படின்னு வரும். அடுத்ததும் பேர் ஊர் இளமைக்கு புலவருக்குன்னு வரும். அடுத்தது பால் வேல் தமிழுக்கு வாழ்வுக்கு. வான் அப்படின்றது தேன் உயர்வுக்கு அசதிக்கு. தோல்னா வால் அறிவுக்கு கவிதைக்கு. பாரதிதாசன் தமிழுக்கு சுற்றியுள்ள பெயர்கள் யாவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அமுதம், நிலவு, மனம். நீங்கள் தமிழை எதனோடு ஒப்பிடுவீர்கள்? தேன், தங்கம், கரும்பு, சந்தனம், அமுத சுரபி, நவமணிகள் போன்றவற்றோடு தமிழை ஒப்பிடுவேன். சிறுவினா. இன்பத்தமிழ் பாடலில் உங்களுக்கு பிடித்த அடிகள் 2 எழுது. இன்பத்தமிழ் பாடலில் நம்ம படித்த அடிகளை பார்த்துக்கோங்க. நான் ஒரு சொல்கிறேன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுரர் தந்த தேன். விளைவுக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு யாது? விளைவு விளைச்சல். நீரின்றி வேளாண் தொழில் அதாவது விளைச்சல் நிகழாது. நீர் இவ்வுலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் உயிர் போன்றது. நீரினால் விளையும் விளைச்சலினால் மக்கள் பயன்பெறுவர். சரி, அடுத்தது வேல். சிந்தனை வினா. வேல் என்பது ஓர் ஆயுதம். தமிழ் ஏன் வேலுடன் ஒப்பிடப்படுகிறது? வேல் கூர்மையான ஆயுதம். அதைப்போல தமிழ் மொழியில் உள்ள இலக்கியங்கள், பாடல்கள், கவிதைகள் கூர்மையான கருத்துக்களை கொண்டு மக்களை நல்வழிப்படுத்துகிறது. ஆகவே தமிழ் வேலுடன் ஒப்பிடப்படுகிறது. அதேபோல் கத்தியின் முனையை விட பேனாவின் முனை கூர்மையானது என்ற பழமொழியும் இதனையே விளக்கும். இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் ரொம்ப ஈஸியாக கேட்கக்கூடியது. எப்படின்னா கத்தியின் முனையை விட பேனாவின் முனை கூர்மையானது என்ற பழமொழியை வந்து எதை குறிக்குது அப்படின்னா இந்த தமிழ் வேலுடன் ஒப்பிடப்படுறது குறிக்கிறது வந்து சரியான இது என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அடுத்தது தமிழ் கும்மி கவிதை பேழை. கூட்டமாக கூடி கும்மியடித்து பாடி ஆடுவது மகிழ்ச்சியான அனுபவம். கும்மியில் தமிழை போற்றி பாடி ஆடுவது பெரும் மகிழ்ச்சி தருவதாகும். வாருங்கள், தமிழின் பெருமையை வாயார பேசலாம், காதார கேட்கலாம், இசையோடு பாடலாம், கும்மி கொட்டி ஆடலாம். இது வந்து மனப்பாட பகுதி கிடையாது. பெருஞ்சித்திரனார் எழுதின மனப்பாட பகுதினா படிச்சிடலாம். இதனால் ஒரு தடவை நான் சொல்லிடுறேன். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி.
ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம் பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் உயிர் மெய்ப்புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும். இந்த பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் பெருஞ்சித்திரனார். தமிழ் கும்மி. டைட்டிலு சொல்லும் பொருளும். ஆழிப்பெருக்கு என்பதன் பொருள் கடல்கோள். மேதினி என்பதன் பொருள் உலகம். ஊழி என்பதன் பொருள் நீண்டதொரு காலப்பகுதி. உள்ள பூட்டு என்பதன் பொருள் உள்ளத்தின் அறியாமை. இதில் ஆழிப்பெருக்கு, மேதினி, ஊழி இந்த மூன்றுமே டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்ட மூணுமே இந்த படத்தில் இருக்கக்கூடிய 3 வேர்ட்ஸுமே சொல்லும் பொருளில் கேட்டிருக்காங்க. ஆழிப்பெருக்குனா கடல்கோள், மேதினா உலகம், ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி. அடுத்தது பாடலின் பொருள். இளம் பெண்களே, தமிழின் புகழ் 8 திசைகளிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மியடிப்போம். பல 100 ஆண்டுகளை கண்டது தமிழ்மொழி. அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி. பெரும் கடல் சீற்றங்கள், கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி. தமிழ் பொய்யை அகற்றும் மொழி. அது மனத்தின் அறியாமையை நீக்கும் மொழி. அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி. உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி. உயர்ந்த அறத்தை தரும் மொழி. இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டும் மொழி தமிழ்மொழி. நூல்வெளி. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். இவர் பாவலரேறு எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். பாவலரேறு எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்களை இயற்றியுள்ளார். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார். இந்த ரெண்டையும் போட்டு நூல்களுக்கும் இதழ்களுக்கும் குழப்பிடக்கூடாது. இதழ்களை நடத்துகிறாரு. இது நூல்கள். ரெண்டையும் குழப்பிடக்கூடாது. தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் இது 3ம் அவர் நடத்திய இதழ்களின் பெயர்கள். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். எப்படி நான் வச்சுக்கிறோம்னா, தமிழ் நிலத்தில் அதாவது பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். மாணிக்கம் என்ன செய்கிறாருன்னா, தமிழ் நிலத்தில் தென்மொழி தானே தமிழ். தமிழ் நிலத்தில் தென்மொழியில் தமிழ்ச்சிட்டு என்னும் இதழை நடத்தினாருன்னு நான் வச்சுக்கோங்க. இது கன்ஃபியூஸ் ஆகாது. 4 புக்கு, ஒரு 3 புக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு இதழ்களை கொடுத்துருப்பாங்க. இதழ்களை எந்த இதழ்களை நடத்தினாருன்னு சொல்லி, இதில் எது வித்தியாசமானதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா நமக்கு சொல்ல தெரியணும். அப்போ தமிழ் நிலத்தில் தென்மொழியில் தமிழ்ச்சிட்டு ஆகிய இதழ்களை நடத்தினார் அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்தது தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர். இப்பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இது தமிழுணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டுள்ளது. தமிழ் கும்மி பாடல்களை இசையோடு பாடி மகிழ்க. பின்வரும் கவிதை அடிகளை படித்து மகிழ்க. இப்போ நான் சொல்ல போகிற இது வாணிதாசன் எழுதியது. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாலி. வாலின்னு முடியக்கூடிய பாடல் வரிகள் யாருன்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்க. தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாலி அப்படின்னு கேட்டால் வாணிதாசன் பாடல். இது ஒரு ஷார்ட்கட்டுக்காகத்தான் சொல்கிறேன். ஆனால் இதில் கொடுக்கக்கூடிய 2 லைனை எடுத்து உங்களுக்கு மயங்கொலி பிள்ளையில் கொடுக்கலாம், அல்லது இந்த கூற்று யார் சொல்லியதுன்னு சொல்லி கொடுக்கலாம். இது மனப்பாட பகுதி கிடையாது. உங்களுக்கு கேள்வி ஃபுல்லாமே அந்த மாதிரி தான் வரும். வாணிதாசன் எழுதியது. மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடு. தமிழ் கும்மியின் ஆசிரியர் யார்? பெருஞ்சித்திரனார் பார்த்தோம். தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் வானம் சுருங்கிவிட்டது. செந்தமிழ் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ். பொய்யகற்றும் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் கூட்டல் அகற்றும். பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பாட்டிருக்கும். பாட்டிருக்கும்னா விடை ஆள இருக்கக்கூடியது பாட்டிருக்கும். அடுத்தது 8 கூட்டல் திசை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் 8 திசை. 8 கூட்டல்
திசை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எட்டு திசை. பாடல் அடிகளில் நயமுணர்ந்து எழுதுக. பாடல் அடிகளில் முதல் எழுத்து ஒன்று போல் வருவது மோனை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சொற்களை எடுத்து எழுத சொல்கிறாங்க. கொட்டுங்கடி கோதையரே, கோ கோ. எட்டு திசை ஏட்டிடவே, எட்டிடவே, ஏ ஏ. ஊழி ஊற்று, ஊ ஊ. ஆழி அழியாமல், ஆ. அதாவது மோனை சொற்களை பொறுத்த வரைக்கும் அது ஆவும் வரலாம், ஆவும் வரலாம். ஆனால் ரெண்டும் ஒரே சொற்களாகத்தான் கருதப்படும். எட்டு திசை எட்டிடவே. கொட்டுங்கடி கோதையரே, கோ கோ வருதுல, அதே மாதிரி தான். ஆழி வருது, அழியாமல் வருது, ஆ ஆ. பொய் பூண்டவரின், மெய்ப்புகட்டும் மேதினி. இதில் முதல் வார்த்தை ஃபுல்லாமே மோனை சொற்கள். அடுத்தது இரண்டாம் எழுத்துக்கள் ஒன்று வருவது எதுகை. அதில் இரண்டாவது எழுத்து வந்து கொட்டுங்கடியில் இட்டு இருக்குது, எட்டில் எட்டு. ஊழில் லீ, ஆளில் லீ. பொய்யில் மெய்யில் ரெண்டுமே ஏ இ. அடுத்தது சீர் எதுகை எதுன்னு கேட்குறாங்க. சீர் எதுகை. எட்டுங்கடி எட்டிடவே, இரண்டாம் எழுத்து. இட்டு இட்டு. ஆழி அழியாமலே, லீ லீ. பாடல் அடிகளில் இறுதி எழுத்து ஒன்று போல் வரும் இயைபு சொற்களை எடுத்து எழுதுக. கொட்டுங்கடி, கொட்டுங்கடி. அந்த டுங்கடி அப்படின்றது வந்து இறுதி எழுத்து மூணுமே, அந்த 4 எழுத்துமே ஒன்று போல் வரும். கொண்டதுவாம் நின்றதுவாம்னா வாம் வாம்ன்றது ஒன்று போல் வரும். துவாம் துவாம்ன்றது. பாட்டிருக்கும் காட்டியிருக்கும் அப்படின்றது அந்த 4 எழுத்துமே ஒன்றே வரும். அதனால் இது வந்து இயைபு சொற்கள்னு சொல்லுவாங்க. அடுத்தது குருவினா. குருவினாவை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் படிக்கணும், சொல்லி பார்க்கணும். தமிழ் மொழியின் செயல்களாக கவிஞர் கூறுவன யாவை? தமிழ் மொழியின் செயல்கள்: பொய்மை அகற்றும், மனதில் உள்ள அறியாமை என்ற இருளை நீக்கும், அன்பு உடையவருக்கு இன்பம் தரும், பாடல்கள் நிறைந்த மொழி உயிர் போன்ற உண்மையை கற்பித்து அறத்தின் உயர்வை உணர்த்தும், இவ்வுலக மக்கள் வாழ்வதற்கு வழிகாட்டும். அடுத்ததாக, செந்தமிழின் புகழ் எங்கெல்லாம் பரவ வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார். செந்தமிழின் புகழ் 8 திசைகளிலும் பரவ வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார். சிறுவினா. கால வெள்ளத்தை எதிர்த்து நிற்கும் மொழி தமிழ் என்று கவிஞர் கூறுவதன் காரணம், நம் தமிழ் மொழி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றிய மொழி, அறிவை பெருக்கும் விதமாக பல சிறந்த நூல்களை பெற்றுள்ள மொழி. இப்புகழ்பெற்ற இயற்கை மாற்றங்களான கடல் சீற்றங்களினாலும் கால மாற்றங்களாலும் அழியாமல் என்றும் நிலைத்து நிற்கும் இந்த சிறந்து வாழ வழிகாட்டும் மொழி. தமிழ் கும்மி பாடலின் வழி நீங்கள் அறிந்து கொண்டவற்றை சொந்த நடையில் எழுக. இது நீங்களாக யோசிக்கலாம். சிந்தனை வினா. தமிழ் மொழி அறியாமையை எவ்வாறு அகற்றும்? பொய்மை அகற்றி மனதில் உள்ள அறியாமையை அகற்றும் அன்புடைய பலரின் இன்பம் நிறைந்த மொழி. உயிர் போன்ற உண்மையை ஊட்டி உயர்ந்த அறத்தை தந்து இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டும் மொழியாக தமிழ் மொழி விளங்குகிறது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வளர்தமிழ். அடுத்த வீடியோவில் கண்டினியூஸாக வளர்தமிழில், அதுக்கடுத்து வளர்தமிழ் இலக்கண பகுதி இருக்குது, அது ரெண்டையும் ஒரு வீடியோவாக நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.